நெஞ்சம் நிறைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தஞ்சாவூரில் காவிரி நதிநீர் பிரச்சனைக்காக திமுக நடத்திய போராட்டத்தில் பேசிய தமிழக எதிர்க்கட்சியின் தலைவர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசிய பேச்சு இன்றைக்கு பல விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்கிறது. உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். உதயநிதி ஸ்டாலின் பேசிய பேச்சை விமர்சிப்பதாக சொல்லி உதயநிதி அநாகரிகமாக பேசினார், ஆபாசமாக பேசினார் என்றெல்லாம் சொல்கின்ற பலரில் கஸ்தூரி என்கின்ற நடிகையும் ஒருவர். அவர் உதயநிதி ஸ்டாலினை விட ஆபாசமாக ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அது சம்பந்தமாக நடிகை கஸ்தூரி தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் காவிரி பிரச்சனையை பேசுகிறேன் என்று சொல்லிவிட்டு சாக்கடையை திறந்துவிட்ட உதயநிதி, தாத்தா வந்ததும் தண்ணீர் திறந்து விட்டார், இவருக்கு வரலையேன்னு காண்டு போல. கலைஞர் ஆட்சிக்கு வந்ததும் தமிழ்நாட்டில் மதுவை திறந்து விட்டாரே, அதை சொன்னேன் என்று உதயநிதி என்று ஹேஷ்டாக் போட்டு அந்த பதிவை வெளியிட்டிருக்கிறார் கஸ்தூரி. இந்த பதிவு வெளியான சில நிமிடங்களிலேயே சமூக வலைதளங்களில் பலர் கஸ்தூரியை வறுத்தெடுத்து விட்டார்கள். உதயநிதி ஸ்டாலின் ஆபாசமாக பேசினார், அருவருக்கத்தக்க வகையில் பேசினார் என்றெல்லாம் கண்டிக்கிறார்களே, இந்த கஸ்தூரி என்கின்ற நடிகை ஆபாசமாக ஒரு பதிவு போட்டிருக்கிறாரே. உதயநிதி ஸ்டாலின் அவதூறாக பேசினார், ஆபாசமாக பேசினார் என்று சொல்லி இந்த நடிகை கஸ்தூரி ஆபாசமாக பதிவு போடலாமா? இது சரியா? இந்த கஸ்தூரியை நடிகர் விஜய் அரசு கைது செய்யுமா? முதலில் நடிகை திரிஷாவை விமர்சனம் செய்தவர் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் நயினார் நாகேந்திரன். நடிகர் விஜய் இன்னும் திரை உலகத்தை விட்டு வெளியே வரவில்லை. நடிகர் விஜய் முதலில் திரிஷாவை விட்டு வெளியே வரட்டும் என்று திரிஷாவை வம்புக்கு இழுத்தது பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் நயினார் நாகேந்திரன் தான். அவருக்கு எதிராக இந்த கஸ்தூரி இப்படி பதிவை போட்டிருப்பாரா? இந்த கஸ்தூரி எல்லாம் எப்பொழுது தமிழ்நாட்டில் அரசியல் பேச ஆரம்பித்தாரோ அப்பொழுதிருந்தே தமிழ்நாட்டு அரசியல் சாக்கடையாக மாறிவிட்டது. கஸ்தூரியை எப்பொழுது கண்டித்திருக்க வேண்டும் என்று கேட்டால், குத்து விளக்கு சத்தியமா நான் குடும்ப குத்து விளக்கு, ஆசை தீர அப்பளம் போல் எண்ணெய் நொறுக்கு என்று ஆபாச பாடலுக்கு ஆபாச அங்க அசைவுகளுடன் அரைகுறை ஆடைகளுடன் நடனமாடினாரே, அன்றைக்கே தமிழகம் இவரை கண்டித்திருக்க வேண்டும். அன்றைக்கே தமிழக இளைஞர்கள், இப்படிப்பட்ட ஆபாச நடனம் உனக்கு தேவையா? இப்படிப்பட்ட அருவருக்கத்தக்க பாடல் வரிகள் திரைப்படங்களில் ஒளிபரப்பலாமா என்று அந்த திரையரங்குகளின் முன்னால் தமிழக இளைஞர்கள் கூடி நின்று தகராறு செய்திருந்தால் இன்றைக்கு தமிழக அரசியல் இவ்வளவு தரம் தாழ்ந்து போயிருக்காது. இந்த நடிகை கஸ்தூரி போன்றவர்கள் எல்லாம் ஆபாசமாக பதிவிட்டு அரசியலை பற்றி பேசக்கூடிய மோசமான நிலைமை ஏற்பட்டிருக்காது. இப்படிப்பட்ட இந்த நடிகைகள் மோசமாக அவதூறாக சமூக வலைதளங்களில் ஆபாசமாக பதிவிடுவதால் தான் இன்றைக்கு ஒரு எதிர்க்கட்சி தலைவரும் அவதூறாக ஆபாசமாக பேசுகிறார். இதற்கெல்லாம் என்ன காரணம்? அரசியலில் கண்ணியம் இல்லாமல் போய்விட்டது. திரைப்படங்களில் இந்த கஸ்தூரி போன்ற நடிகைகள் எவ்வளவு ஆபாசமாக நடனமாடினாலும் சரி, எவ்வளவு அரைகுறை உடையில் வந்தாலும் சரி,
அதை மட்டும் நியாயம் என்று இவர்கள் சொல்லிவிட்டு மற்றவர்கள் அப்படி நடந்து கொள்ளக்கூடாது என்று பேசுவதை விட மோசமான அயோக்கியத்தனம் எதுவும் இருக்க முடியாது. கற்பை பற்றி கண்ணகி பேசலாம், மாதவி பேசலாம். ஆனால் கற்பை பற்றி சில பாதகிகள் பேசலாமா? கற்பை பற்றி யார் வேண்டுமானாலும் பேசலாம். ஆனால் அதை பேசுவதற்கு ஒரு தகுதி வேண்டும். அப்படி எந்த தகுதியும் இல்லாதவர்கள் எல்லாம் கற்பை பற்றி பேசக்கூடாது. உதயநிதி ஸ்டாலினை கண்டிப்பதற்கு கூட ஒரு நாகரீகம் வேண்டும். ஒரு நடிகையான கஸ்தூரிக்கே அந்த நாகரீகம் இல்லை என்றால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆபாசமாக பேசிவிட்டார், அருவருக்கத்தக்க வகையில் பேசிவிட்டார், அவதூறாக பேசிவிட்டார் என்று சொல்லி இந்த கஸ்தூரி போன்றவர்களும் ஆபாசமாக அவதூறாக பேசுவது நியாயம்தானா? இவர்கள் மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்குமா என்ற கேள்வியோடு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்.